ஒரு மாயான உலகத்துல நீங்களும் நானும் தள்ளப்படுகிற நாட்களுக்கு வந்து விட்டோம். வர்ச்சுவல் வேர்ல்ட். நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நீங்க பேசுற மாதிரி நான் பேசுற மாதிரி அது பேசும். என் படத்துல அப்படியே வாயெல்லாம் அசைக்கும். நானே பிரசங்கம் பண்ண மாதிரி அது சொல்லும். அது செஞ்ச பக்கம் இப்படித்தான் பேசுறாருன்னுட்டு நீங்களும் நம்புவீங்க. எதுக்கு ஐயா எங்களை பயமுறுத்துறீரு? ஆமா, ஏன்னா என்ன காலத்துல வந்திருக்கோம், இயேசு வருகிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டா ஒரு காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள் 2 தெசலோனிக்கேயர் 2வது நிருபம். பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது ஒரு காரியத்தை எழுதுகிறார். 2வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 1வது வசனத்திலிருந்து எல்லாத்தையும் வாசிக்க போகல, கொஞ்சம் என்னோடு கூட சேர்ந்து உங்க பைபிளை திறந்து நீங்க பார்க்கணும். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நான் உங்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால், நல்ல கவனிங்க வார்த்தைகளை. Every word is important in this first word itself. இயேசு கிறிஸ்துவின் வருகை, நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவது. இது நமக்கு ராப்சர் உண்டு. இயேசு மேகங்களோடு கூட வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும், அதாவது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாமும் மேகங்களோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவரோடு கூட இருப்போம் என்று தெசலோனியருக்கு முதலாவது நிருபத்தில் எழுதினார் பவுல். இப்பொழுது அதை குறித்து இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? சேர்க்கப்படுவதையும் குறித்து நான் உங்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால், சொல்லுங்க, நான் என்று எழுதவில்லை. சொல்லுங்க. ஏன் நீர் தானையா மேல போயிட்டு வந்தீரு? நீர் தானே 3வது வாரம் வரைக்கும் போயிட்டு மனுஷர்கள் பேசுறதா தூதர்கள் பேசுறதா தெரியாம உமக்கு குழப்பம் மறந்து சரீரத்தில் இருந்தீரா இல்லையான்னு தெரியுது. அந்த மனுஷனை குறித்து நான் மேவனை பாராட்ட மாட்டேன் நீர் தானே சொன்னீரு. கொரிந்தியர்ல 12வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல இப்ப சொல்றீரு நாங்கள். பக்கத்துல உங்க நல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்க. இந்த ரெவலேஷன் எவனாவது சொன்னானா ஒரு ஆள் சொல்றத கேட்காத. ஒருத்தருக்கு மட்டும் பரலோகத்துக்கு எண்ணி எடுத்துட்டு போனாரு. அங்க பெண்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். தாத்தா உமக்கு வயசாகி போச்சு, உமக்கு எதுக்கு இந்த மாதிரி பெண்கள் விளையாடி கொண்டிருக்கலாம் பார்த்து